வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தினமும் எதிர்க்கட்சியினரின் 2 கிலோ வசைப்பாடல்களை சாப்பிடுவதே எனது ஹெல்த் சீக்ரெட். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நகைச்சுவையாக அளித்த பதில். புலிப்பட வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் விஜய் சிக்கியது குறித்து வெளியான புதிய தகவல். தவறை ஒப்புக்கொண்டு அபராதம் செலுத்தாமல் தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடுவது ஏன் என்று பலமுறை பல தரப்பினரும் கேள்வி. விஜய்க்கு வரும் கூட்டத்தை காட்டிலும் பன்மடங்கு கூட்டத்தை கூட்டுவேன் என்று சீமான் சவால். திருச்சி மாநாட்டிற்கு 5 லட்சம் பேரை திரட்ட நாம் தமிழர் கட்சியினருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக தகவல். ஊழல் தொடர்பாக தான் எழுப்பும் கேள்விகளுக்கு செங்கோட்டையன் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆவேசம். தன் மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை எப்படி விமர்சிக்கிறார் எனவும் காட்டம். தடாலடியாக குறைந்து வரும் வெள்ளியின் விலை கடந்த 2 நாட்களில் மட்டும் கிலோவுக்கு 40,000 ரூபாய் சரிவு. இனி விரிவான செய்திகள். புலிப்படத்தின் வருமானத்தை மறைத்த விவகாரத்தில் விஜய் சிக்கியது குறித்து பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் வருமானத்தை கணக்கில் காட்டாமல் மறைத்தது வருமான வரித்துறைக்கு தெரியவந்தது. மேலும் புலிப்படத்தின் வருமானத்தை அவர் மறைத்தது தெரியவந்ததை அடுத்து அதன் தயாரிப்பாளர் செல்வகுமாரிடமும் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விஜய்க்கு 15 கோடி ரூபாய் சம்பளத்தை செக்காகவும் 5 கோடி ரொக்கமாகவும் கொடுத்ததாக செல்வகுமார் கூறியிருக்கிறார். அந்த 5 கோடியை விஜய் மறைத்தது தெரியவந்தது. இதுவே சிக்கலாக மாறியிருக்கிறது. திமுக ஆட்சியில் சிறப்பான வளர்ச்சி பெற்று வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து பேசிய அவர் மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்தார். தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்வதால் அதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாமல்தான் மத்திய அரசு நிதி ஒதுக்குவது இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக செய்துள்ள நலத்திட்ட பணிகளால் 200 தொகுதிகளுக்கும் மேல் கைப்பற்றி மீண்டும் ஆட்சியில் அமரும் என்றும் துணை முதல்வர் சாடியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் களத்திற்கு வந்து ஓட்டு கேட்டால் அவருக்கு 2.0 கிடைக்காது என்றும் அவருக்கு 0 தான் கிடைக்கும் என்றும் இபிஎஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசு போதுமான நிதியை வழங்குவது இல்லை என்று முதலமைச்சர் மக்களுக்கு அல்வா கொடுக்கிறார் என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்குவது இல்லை என்று திமுக அரசு புழுகு மூட்டையை அவிழ்த்துவிட்டு வருவதாகவும் தனது பதவிக்கு உள்ள கௌரவம் மரியாதையை முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் இபிஎஸ் சாடியுள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிடுவோருக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கியது. விண்ணப்பங்களை பெற ஏராளமானோர் பணியூர் அலுவலகத்தில் குவிந்தனர். அவர்களில் பலர் விஜய் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தனர். ஒரே நேரத்தில் பணியூர் அலுவலகத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் அவர்கள் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊழல் குறித்து தான் எழுப்பிய கேள்விகளுக்கு செங்கோட்டையனிடம் பதில் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் செங்கோட்டையன் சிறை சென்றவர் என்றும் விஜய் கருப்பு பணம் வாங்குபவர் என்றும் தான் கூறியிருந்ததாகவும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதற்கு பதிலளிக்காமல் தன்னை விமர்சிப்பதையே செங்கோட்டையன் வேலையாக கொண்டுள்ளார் என்றும் அவர் சாடியுள்ளார். ஓலா, ஊபர் உள்ளிட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தங்களுக்கான ஊதியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டே தங்களுக்கான கட்டண நெறிமுறை அமலுக்கு வந்தாலும் அதை நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் கட்டணங்களை நிறுவனங்களே செயலிலேயே நிர்ணயம் செய்கிறார்கள் என்றும் ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். விஜய்க்கு வரும் கூட்டத்தை காட்டிலும் தனக்கு பன்மடங்கு அதிகமாக கூட்டம் வரும் என்று சீமான் சவால் விடுத்திருக்கிறார். திருச்சி நாம் தமிழர் மாநாட்டில் 5 லட்சம் திரளப்போவதாக அதற்கான வேலையை தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக ஒவ்வொரு தொகுதிகளிலிருந்தும் குறைந்தது 1000 பேரை திரட்டி மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்றும் கட்சியினருக்கு சீமான் உத்தரவிட்டுள்ளாராம்.